தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள். இந்த ப்ரோக்ராம் முழுக்க முழுக்க இயேசுவை பற்றின ஒரு ப்ரோக்ராம். இங்கே நம்ம இயேசுவை போதிக்கிறோம். இயேசு யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய போதனைகள் என்ன, அவர் எப்படிப்பட்ட கிரியைகளை செய்தார், அவர் செய்த அற்புதங்கள் என்ன, அவர் நிறைவேற்றி முடித்த அந்த மீட்பின் காரியம் என்ன, அதனால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம். ஹல்லேலூயா. இந்த காரியங்களெல்லாம் நம்ம பைபிளில் இருந்து பார்க்க போகிறோம். அநேக நேரங்களில் மக்கள் இயேசுவை குறித்து ஏதோ ஒரு சில காரியங்கள் கேள்விப்பட்டதுனால, ரைட், இல்லை ஏதோ ஒரு கிறிஸ்துவ சினிமா பார்த்ததுனால, இல்லை கிறிஸ்துவ கதை புஸ்தகம் பார்த்ததுனால, இல்லை ஒரு கிறிஸ்டியன் காமிக்ஸ் படித்ததுனால இயேசுவை குறித்து எங்களுக்கு தெரியும் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ரைட். இல்லை ஒரு சிலர் நீங்கள் கிறிஸ்டியன் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க, ஒரு சில கட்டளைகளை கற்றுக்கொண்டு இருப்பீங்க, இல்லை ஒரு சில பொலிட்டிஷியன்ஸ், ரைட், இல்லை செலிப்ரிட்டிஸ் ஏதாவது இயேசுடைய கோட் ஏதாவது பண்ணியிருப்பாங்க, அவரை குறித்து அவர் சொன்னதை ரிப்பீட் பண்ணியிருப்பாங்க. அதனால் நிறைய பேர் பாருங்கள், இயேசு யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்தார், ரைட் அப்படின்றது எங்களுக்கு தெரியும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இயேசுவை குறித்த ஒரு முழு படம் அவங்களுக்கு கிடையாது. ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு இருக்கிறதில்ல. இயேசுவை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் பைபிளுக்கு போகணும். ஏன்னா பைபிள் தான் இயேசுவை குறித்த சரியான படத்தை உங்களுக்கு கொடுக்கும். இந்த ப்ரோக்ராமில் நாம் பைபிளில் இருந்து இயேசுவை குறித்த சத்தியங்களை போதிக்க போகிறோம். நீங்கள் அதை கற்றுக்கொள்ள போகிறீங்க. அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் இயேசுவை அறியாதவர்கள் என்றால் இது உங்களுக்கு மிகவும் சரியான இடம். இயேசுவை சரியான விதத்தில் அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் இயேசுவை அறிந்தவர்களாயிருந்தால், கிறிஸ்தவர்களாயிருந்தால் இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ஒரு சரியான இடம். ஏன்னா இங்கே இயேசுவை குறித்த சத்தியங்கள் போதிக்கப்படும். அது உங்களுடைய விசுவாசத்தை இன்னும் அதிகமாக பலப்படுத்தும். இயேசுவை குறித்த அறிவிலும் கிருபையிலும் வளருவீர்கள். அது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு நீங்கள் இயேசுவை அறிவிப்பதற்கு, மற்றவர்களுக்கு நீங்கள் இயேசுவை அறிமுகப்படுத்துவதற்கு ஆயத்தம் செய்யப்படுவீர்கள். உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். முதலாவது ஜெபிப்போமா. பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியும் படைத்தவர் நீர், எங்களை உருவாக்கினவர் நீர். தாயின் கர்ப்பத்தில் தோன்றின நாள் முதல் இன்று வரை ஆதரித்து வருகிறீர். எங்களை மீட்டெடுத்தவர் நீர். பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். பிதாவே, உம்முடைய விலையேறப்பெற்ற வார்த்தைகளை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, இயேசுவை குறித்த ஞானம், அறிவு, புத்தி, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவை குறித்த ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாகட்டும், மகிமையான வெளிச்சம் உண்டாகட்டும். இயேசுவே கர்த்தர், இயேசுவே தேவகுமாரன், இயேசு மெய்யான தேவன் என்ற அந்த வெளிச்சம் அவர்களுக்கு உண்டாகட்டும். தாப்பனே, நீர் அப்படியே செய்கிறபடியா ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த இன்ட்ரடியூசிங் ஜீசஸ் இந்த போதனைகளில் முதலாவது நாம் என்ன செய்ய ஆரம்பித்தோம்னா, சுவிசேஷங்கள் மூலமாக இயேசுவை குறித்து நமக்கு கொடுக்கப்படுகிற 4 பிரதானமான வெளிச்சங்கள், வெளிப்பாடுகளை குறித்து நாம் தியானிக்கிறோம். இதுதான் நம்மளுடைய ஸ்டார்டிங். இந்த ஸ்டடியில் இதுதான் நம்மளுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். அந்த 4 பிரதானமான வெளிச்சங்கள் என்ன, வெளிப்பாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இயேசு நித்திய தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின நித்திய தேவன், முதல் வெளிச்சம். இரண்டாவது, இயேசு தேவகுமாரன். மூன்றாவது, இயேசு வாக்கு பண்ணப்பட்ட மெசியா, ஆபிரகாமின் குமாரனாக, தாவீதின் குமாரனாக இருக்கிற வாக்கு பண்ணப்பட்ட மெசியா. நான்காவதாக, இயேசு மனுஷகுமாரன். இயேசு தேவனாக இருந்தும் தன்னுடைய தெய்வீக வல்லமைகள், தெய்வீக மகிமை இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த பூமிக்கு ஒரு மனிதனாக வந்தார். மனுக்குலத்தை மீட்டெடுக்கும்படி, மனிதனுக்கு பாவ மன்னிப்பு, மீட்பு இதெல்லாம் உண்டாக வேண்டும் என்பதற்காக அவர் இந்த பூமிக்கு ஒரு மனிதனாக வாழ்ந்து சிலுவையில் மனுக்குலத்தின் பாவத்திற்காக மரித்து ஒரு நித்திய மீட்பை நாம் எல்லாருக்கும் உண்டு பண்ணியிருக்கிறார். இந்த காரியங்களை தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். இதை நம்ம தியானித்து முடிச்சுட்டு தான்
இயேசுடைய போதனைகள், கிரியைகள், இவைகளெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். சரி, நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 2 காரியங்களை குறித்து தியானித்து முடித்து விட்டோம். இயேசு நித்திய தேவன், இயேசு தேவகுமாரன் என்ற சத்தியங்களை நாம் ஆல்ரெடி தியானித்து முடித்திருக்கிறோம். கடந்த 4 வாரங்களாக இயேசு எப்படி வாக்கு பண்ணப்பட்ட மெசியாவாக இருக்கிறார் என்பதை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். பல ஆங்கிள் இருந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். போன மெசேஜ் வரைக்கும் இயேசு எப்படி ஆபிரகாமின் வித்தாக இருக்கிறார், ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறார் என்பதை குறித்து பார்த்தோம். எப்படி ஆபிரகாம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிற்கு வாசலை திறந்து விட்டார், அவருடைய கீழ்ப்படிதலின் மூலமாக இயேசு இந்த பூமிக்கு வருவதற்கான அந்த வாசலை திறந்து வைத்தார் என்பதை குறித்தெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கு ஒரு சில காரியங்களை பார்த்துட்டு இயேசு எப்படி தாவீதின் குமாரனாக இருக்கிறார், எப்படி தாவீது இந்த வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்டார், மெசியாவை குறித்த வாக்கு தத்தங்களை எப்படி பெற்றுக்கொண்டார் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, முதலாவது மத்தேயு 1 அதிகாரம் 1 வசனத்துக்கு போவோம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு பாருங்க. இயேசுவுக்கு அநேக மூதாதையர் இருந்தும், ரைட், மனுஷ பிரகாரமாக பார்க்கும்போது, இயற்கையாக பார்க்கும்போது அநேக மூதாதையர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய பட்டியலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே குறிப்பாக 2 பேரை ஆவியானவர் ஹைலைட் பண்ணுறார். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. ரைட், ஏன் இவங்க 2 பேரையும் ஹைலைட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க 2 பேர் தான் இயேசு தங்களுடைய வம்சத்தில் பிறப்பார் என்கிற வாக்கு தத்தத்தை பெற்றவர்கள். ஆபிரகாமுடைய முக்கியத்துவத்தை போன வாரம் பார்த்தோம். போன வாரம் அதுக்கு முந்தின வாரம்லாம் பார்த்தோம். ஆபிரகாம் தான் பாருங்கள், ஆபிரகாம் ஆதாமை போன்ற ஒரு ஸ்தானத்தில் இருந்தவன். ஆதாம் இந்த பூமி முழுவதையும் தன்னுடைய ராஜ்யமாக கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவன். கர்த்தர் இந்த பூமி மொத்தத்தையும் ஆதாம் கையில் கொடுத்தார். ஆதாம் தான் இந்த பூமிக்கு ஒரிஜினல் ராஜா. அவன் தான் இந்த பூமியை ஆண்டு கொண்டிருந்தான். அவனுடைய ஆளுகைக்கு தான் இந்த பூமி ஒப்பு கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்க்குறோம், ஆதாம் பாவம் செய்து விழுந்து விடுகிறான். அதனால் பல பிரச்சனைகள் உண்டாகுது. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ அவனுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொள்கிறார். ஆதாம் பாருங்கள், மனுக்குலத்தின் தலையாக இருந்தான். பூமி முழுவதும் அவனுடைய ஆளுகைக்குள் இருந்தது. அவனுக்குள்ளே இருந்தால் மொத்த மனுக்குலமும் வெளிவந்தது. அதனால் அவன்தான் மனுக்குலத்திற்கு தலையாக இருந்தான், பூமிக்கு ராஜாவாக இருந்தான். அவன் செய்கிற காரியம் பார்த்திங்கன்னா மொத்த மனுக்குலத்தையும் பாதிக்கும். அவன் மேலே இருந்த ஆசீர்வாதமும் சரி, அவனுடைய வீழ்ச்சியினால் வந்த சாபமும் சரி, இன்னைக்கு வரைக்கும் மொத்த மனுக்குலத்தையும் பாதித்து கொண்டு வருகிறது. ஏன்னா அவன்தான் மனுக்குலத்தின் தலையாக இருக்கிறான். புரியுதா? ஹல்லேலூயா. அதே மாதிரி பாருங்கள், ஆபிரகாம் நாம் பார்க்கும்போது ஆபிரகாம் என்ன வாக்குத்தத்தத்தை பெற்றான்? உனக்குள் பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளும் சகல வம்சங்களும் சகல குடும்பத்தாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்ற வாக்குத்தத்தத்தை பெற்றான். ரைட், ஆதாமை போலவே இப்போ ஆபிரகாமும் மொத்த பூமியையும் ஆசீர்வதிக்கக்கூடியவனாக மாறினான் அந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக. ரைட், அது மட்டுமல்ல பாருங்கள், கர்த்தர் அவனை அழைத்து அவனை அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினார். எப்படி ஆதாம் மனுக்குலத்தின் தகப்பனாக இருக்கிறானோ அதே விதமாக ஆபிரகாமையும் கர்த்தர் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக மாற்றினார். அது மட்டுமல்ல, கர்த்தருக்கும் ஆபிரகாமுக்கும் இரத்த உடன்படிக்கை செய்யப்பட்டது. கர்த்தர் ஆபிரகாமை தன்னோடு கூட ஒரு உடன்படிக்கைக்குள் கொண்டு வருகிறார். ஒரு நித்திய உடன்படிக்கை, இரத்த உடன்படிக்கை. அதனால் பாருங்கள், மனுக்குலத்தின் ரெப்ரசன்டேட்டிவாக ஆபிரகாம் மாறினான். அதனால் தான் கர்த்தருடைய கட்டளைக்கு அவன் கீழ்ப்படிந்து தன்னுடைய ஒரே குமாரனை பலியாக கொடுத்த போது அந்த கீழ்ப்படிதல் இயேசுடைய பிறப்பிற்கு வாசலை திறந்தது. இதை மைண்டில் வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். இதுதான் ஆபிரகாமுடைய அந்த ஏன் இயேசு ஆபிரகாமின் குமாரன் என்று அழைக்கப்படுகிறார் என்கிறதுக்கு பேக்ரவுண்ட். ரைட், இப்போ இதே அதிகாரத்தில் இயேசுவை குறித்த செய்தி, அவருடைய பிறப்பை குறித்த செய்தி யோசேப்புக்கு அறிவிக்கப்படுகிறது. இதை கொஞ்சம் இங்கே கவனிங்க. அதே அதிகாரம், ஹல்லேலூயா டு ஜீசஸ், 18ஆம் வசனத்தை கவனிங்க.
இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது அவருடைய தாயாராகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. இங்கே இந்த அட்டவணையிலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த வம்ச வரலாறில் பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த பார்த்தீங்கன்னா அந்த கடைசி 14 கொஞ்சம் வாசிங்க. ஆசோர் சாதோக்கை பெற்றான், சாதோக் ஆகிமை பெற்றான், ஆகிம் எலியூத்தை பெற்றான், எலியூத் எலியாசரை பெற்றான், எலியாசர் மாத்தானை பெற்றான், மாத்தான் யாக்கோபை பெற்றான். என்ன இங்கே சொல்ல வருது? ஒரு தகப்பன் தன் பிள்ளையை பெற்றான் என்று வரிசையாக அங்கே சொல்லிக்கிட்டே வர்றார் இல்லையா? ரைட். ஆபிரகாம்ல அங்கே ஆரம்பித்து இங்கே யாக்கோபு வரைக்கும் பாருங்கள். தாப்பன் பிள்ளையை பெற்றான் என்று மட்டும்தான் சொல்லப்படுகிறது. ஆனால் 16ஆம் வசனத்தில் இயேசுடைய பிறப்பை குறித்து சொல்லும்போது அங்கே எப்படி சொல்லப்படுதுன்னு பாருங்கள். யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். ரைட். இங்கே மரியாளுடைய பேர் இணைக்கப்படுகிறது இந்த இடத்துல. யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். பாருங்கள், இங்கே யாக்கோபு இயேசுவின் தகப்பனாகிய யோசேப்பை பெற்றான்னு சொல்லப்படலை. அதுக்கு பதிலாக வேதம் என்ன சொல்லுகிறது? மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். ரைட். அடுத்து கவனிங்க, அவளிடத்தில். இங்கேயும் பார்த்தீங்கன்னா யோசேப்பு இயேசுவை பெற்றான்னு சொல்லலை. அவளிடத்தில், யாரிடத்தில்? மரியாளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். அந்த டிஃப்ரென்ஸை கொஞ்சம் கவனிங்க. இயேசுடைய கன்னி பிறப்பை இந்த காரியங்கள் நமக்கு போதிக்கிறது. அதுடைய கன்ஃபர்மேஷனாக இன்னும் ஒரு ஸ்டெப்பை முன்னாடி போய் 18ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது அவருடைய தாயாராகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில். ரைட். என்கேஜ்மெண்ட் ஆகிருக்குது. அவர்கள் கூடி வரும் முன்னே. ரைட். எவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறார் பாருங்கள் பரிசுத்த ஆவியானவர் இந்த பாயிண்ட்டை நம்மளுக்கு போதிப்பதற்கு. அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்தாவினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. சரி, மரியாளை யோசேப்பு தள்ளி வைக்கலான்னு யோசித்து கொண்டு இருக்கப்ப இந்த செய்தி கொடுக்கப்படுகிறது. அதை பார்ப்போம். 20ஆம் வசனம். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே. ரைட். அது முக்கியம். ஏன்னா தாவீதுடைய வம்சத்தில் யோசேப்பு இருக்கிறார் அப்படின்றத இங்கே போதிக்குது. யோசேப்பு அந்த அரியணை வம்சத்தில் வந்தவர். இந்த த்ரோன் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ரைட். பார்த்திங்கன்னா தாவீதில் ஆரம்பித்து அந்த ராஜாக்களுடைய அந்த வம்சத்தில் வந்தவர். ஒவ்வொரு ராஜாவுக்கும் அநேக பிள்ளைகள் இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் இங்கே லிஸ்ட்டில் கொடுக்கல. யாரெல்லாம் அந்த ராஜ வம்சத்தில் பிறந்து ராஜாவாக ஆனாங்களோ அவங்கள தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சொல்லுங்கள், ராஜவம்சம். ரைட். தாவீதில் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா தாவீதுக்கு அநேக பிள்ளைகள் இருந்தாங்க. அவங்க எல்லாரை குறித்தும் இங்கே வேதம் நமக்கு போதிக்கவில்லை. ரைட். அவங்கள குறித்து அவங்களாம் இந்த லிஸ்ட்டில் இல்லை. நீங்கள் பொதுவாக பழைய ஏற்பாட்டில் இந்த வம்ச வரலாறுலாம் படித்து பார்த்துருந்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு எத்தனை பிள்ளை பிறந்தாங்கன்னு சொல்லி அத்தனை பிள்ளைகள் லிஸ்ட்டையும் போட்டிருப்பாங்க. குறிப்பாக ஆண் பிள்ளைகளோட பேரை பூரம் போட்டிருப்பாங்க கட்டாயமாக. ரைட். ஆனால் இந்த லிஸ்ட்டில் அப்படி கிடையாது. இப்போ தாவீது ராஜாவுக்கு அநேக பிள்ளைகள் இருந்தாங்க. எல்லாரையும் இங்கே மென்ஷன் பண்ணல. யாரை மென்ஷன் பண்ணுறாங்க? ராஜாவாகிய சாலமன். நான் தாவீது ராஜாவுடைய சிங்காசனத்தை சுதந்திரித்து கொண்டவன் சாலமன். சாலமனுக்கு எத்தனையோ பிள்ளைகள் இருந்தாங்க. ஆனால் அவன் ராஜாவாக வந்தது ரெகபவாம். அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு ராஜ வம்சத்தின் வரலாறு. தாவீதில் ஆரம்பித்து இது என்ன வரலாறு? ராஜவம்சத்தின் வரலாறு, ராஜாக்களின் வரலாறு, தாவீதின் குடும்பத்தார். ரைட். தாவீதின் குடும்பத்தில் ராஜாவாக இருந்தவர்களுடைய வரலாறு, வம்ச வரலாறு. அந்த கிங்லி டைனஸ்டி இதை மட்டும்தான் இங்கே லிஸ்டாக இருக்குது. பிரபுக்கள்லாம் இல்லை லிஸ்ட்டில். ரைட். மற்ற பிள்ளைகளோட பேரெல்லாம் இங்கே கிடையாது. ராஜாக்களுடைய பேர் மட்டும்தான் இருக்குது. புரியுதா? ரைட். அப்படி அந்த ராஜாக்களின் வம்சத்தில் வந்தவன் தான் இந்த யோசேப்பு. இந்த யோசேப்பு இயேசுடைய தகப்பன்னா இந்த வளர்ப்பு தகப்பன். ரைட். ஏன்னா ஆக்சுவல் தகப்பன் பரலோக தேவன். ரைட். பிதாவானவர் தான் இயேசுடைய தகப்பன். ஆனால் இந்த பூமியில் அவரை வளர்த்த தகப்பன் யாருன்னு பார்த்தோம்னா இந்த ராஜவம்சத்தில் யோசேப்பு. சொல்லுங்கள், ராஜவம்சத்தில் யோசேப்பு. இது முக்கியம். அல்லேலூயா.
அதனால தான் இங்கே அவனை கூப்பிடும்போதே யோசேப்புன்னு மட்டும் சொல்லாமல் தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே என்று தூதன் அழைக்கிறார். சொல்லிட்டு, உன் மனைவியாக மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். இது முக்கியம். ஏன்னா இயேசு பாருங்கள், இந்த ஆபிரகாமின் குமாரனா ஒரு சில காரியங்களை செய்கிறாரு, தாவீதின் குமாரனா ஒரு சில காரியங்களை செய்கிறாரு. மெசியாவுக்கு இந்த ரெண்டுமே இருக்குது. ரைட். இயேசுடைய முதல் வருகையில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிரதானமாக இரட்சகராக வருகிறார். இரட்சகராக வந்து தேவ ஆட்டுக்குட்டியாக சிலுவையில் மரித்து நம்முடைய பாவங்களுக்கான நிவாரண பலியை நிறைவேற்றி மனுக்குலம் மொத்தத்தையும் மீட்டெடுக்கிறார். ரைட். இதுதான் அவர் முதல் வருகையில் செய்த காரியம் பிரதானமாக. ரைட். மெயின் மிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான், மனுக்குலத்தின் மீட்பு, இரட்சகராக தேவ ஆட்டுக்குட்டியாக. இதைத்தான் வந்து அங்கே நம்ம பார்த்தோம் ஆதியாகமத்தில். வாசிப்போம் மறுபடியும் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம். ஈசாக்கு தாப்பன் இடத்துல ஒரு கேள்வி கேட்குறாரு, எப்பா விறகுக்கட்டை இருக்குது, தீயெல்லாம் இருக்குது, ஆடி எங்கே? இல்லையா? அப்போ வந்து அதுக்கு தான் பதில் சொல்கிறார் இல்லையா? 8ஆம் வசனத்தை கவனிங்க. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். இது வந்து தீர்க்க தரிசனம் அப்படின்னு போன மெசேஜில் பார்த்தோம் இல்லையா? இது வந்து அவர் ஆபிரகாம் வந்து போன மெசேஜ், அதுக்கு முந்தின மெசேஜில் பார்த்தோம். இது வந்து தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். இது தாப்பன் மகனுக்கு நடந்து கொண்டிருக்கிற ஒரு கான்வர்சேஷனாக இருந்தாலும் பரிசுத்த ஆவியின் மூலமாக இதை வந்து ஒரு தீர்க்க தரிசனமாகவே சொல்கிறார். தெரியாமல் என்ன சொல்கிறோம்னே தெரியாமல் சொன்ன தீர்க்க தரிசனம் இது. தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். ரைட். இதை அங்கே நடந்த அந்த காரியங்களோட கம்பேர் பண்ணிங்கன்னா அப்படியே அலைன் ஆகுது, ஒத்து போகுது இல்லையா? அந்த தகன பலி தான், அந்த ஆட்டுக்குட்டி தான் இயேசு. இயேசு வந்து வேதத்தில் பார்த்தீங்கன்னா யோவான் சொல்கிறார், இதோ தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னே சொல்கிறார். ரைட். அப்போ ஆபிரகாமின் வித்தாக இயேசு எப்படி செயல்பட்டார்? இரட்சகராக, தேவ ஆட்டுக்குட்டியாக, மனுக்குலத்தை மீட்பராக செயல்பட்டு மொத்த மனுக்குலமும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கான வாசலை திறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த காரியங்களை நினைவில் வச்சுக்கோங்க. இப்போ லூக்காவுக்கு போகலாம். லூக்கா இங்கே வந்து மரியாளுக்கு ஒரு மெசேஜ் வானதூதனால் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இதை பார்த்தீங்கன்னா இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மத்தேயுல அங்கே யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட அந்த மெசேஜுக்கும் இங்கே மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட மெசேஜுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அங்கே வந்து இயேசு இரட்சகராக தேவ ஆட்டுக்குட்டியாக வெளிப்படுத்தப்படுகிறார். கிறிஸ்து எப்படி இரட்சகராக தேவ ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார், எப்படி அந்த பிளானை நிறைவேற்றுவார், மனுக்குலத்தின் அந்த மீட்பின் திட்டத்தை எப்படி நிறைவேற்றுவார் என்பது தான் அறிவிக்கப்படுகிறது. ஆனால் இங்கே மரியாளிடத்தில் தேவதூதன் பேசும்போது அவர் தாவீதின் குமாரனாக எப்படி ராஜாவாக இருப்பார் என்பது அறிவிக்கப்படுகிறது. ரெண்டு மெசேஜுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. அதை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். வாசிப்போம். 30ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ரைட். இது வரைக்கும் மெசேஜ் ஒத்து போகுது. ரைட். அங்கே யோசேப்ட சொன்ன மாதிரி தான் இங்கேயும் சொல்கிறார். ஆனால் ஒரு டிஃப்ரென்ஸ், இங்கே வந்து அவர் எப்படி மனுக்குலத்தை பாவத்திலேருந்து மீட்பார் அதெல்லாம் சொல்லப்படலை. அதுக்கு பதிலாக வேற சொல்கிறார். அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார், அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்றான். இங்கே பார்க்குறோம் இயேசு எப்படி ராஜாவாக ஆளுகை செய்வார் என்பது தான் இங்கே மரியாளுக்கு அறிவிக்கப்படுகிறது. ரைட். நம்மளுக்கு தெரியும் இயேசு தன்னுடைய முதல் வருகையில் இந்த பூமியில் அவர் அரசாட்சியெல்லாம் செய்யலை. ரைட். அவர் வந்து 30 வருஷம் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து ஒரு சாதாரண குடும்பஸ்தனாக தான் வாழ்கிறார். ரைட். குடும்பத்தில் ஒரு பிள்ளையாக இருந்து குடும்ப பொறுப்புகள்லாம் பார்த்துட்டு ஒரு தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ரைட்.
அதுக்கப்புறம் 3.5 ஆண்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாக அவர் வந்து ஊழியம் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் சிலுவையில் மனுக்குலத்தை மீட்கிற இரட்சகராக தேவ ஆட்டுக்குட்டியாக மரித்து மனுக்குலத்திற்கு மீட்பை உண்டு பண்ணுகிறார். அவர் வந்து ராஜாவாக ஆளுகையெல்லாம் செய்யலை. ஆனால் இங்கே வந்து அவர் ராஜா அப்படின்றது போதிக்கப்படுகிறது. தாவீதுடைய சிங்காசனத்தில் அமர்வார் என்று போதிக்கப்படுகிறது. இது எப்போ நிறைவேற போகிறது? இது இயேசுடைய 2ஆம் வருகையில் நிறைவேறப் போகிற காரியங்களை குறித்து இங்கே ஆரம்பத்திலேயே அறிவிக்கப்படுகிறது. பாருங்கள், இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்காம தான் அநேக யூதர்கள் பரிசேயர்கள்லாம் குழம்பி போயிட்டாங்க. ஏன்னா நீங்கள் பழைய ஏற்பாட்டில் இயேசுவை குறித்த தீர்க்க தரிசனங்கள்லாம் படித்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஆளுகை குறித்தும் போதிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பாடுகள், அவருடைய ரட்சிப்பின் திட்டங்கள், அவர் எப்படி ரட்சிப்பை நிறைவேற்றுவார் என்பதும் போதிக்கப்படுகிறது. இதில் பிரச்சனை என்னென்னா, அநேக இஸ்ரவேலர் அவர் வந்து ராஜாவாக இருப்பார் என்பதை மட்டும்தான் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. அவர் மீட்பின் திட்டத்தை எப்படி நிறைவேற்றுவார் என்பதை அறியாமலேயே இருந்தார்கள். அதனால தான் நிறைய நேரங்களில் மக்களுக்கு குழப்பம் வருது. அவங்க கேட்ட கேள்விகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அநேக நேரங்களில் இந்த குழப்பத்தின் அடிப்படையில் தான் கேட்குறாங்க. புரியுதா? இந்த பாயிண்டெல்லாம் நினப்பில் வச்சுக்கோங்க. இங்கே 2 மெசேஜ்லேயே இந்த 2 வெளிப்பாடுகளும் வருது. ஆபிரகாமின் வித்தாக இரட்சகராக தேவ ஆட்டுக்குட்டியாக எப்படி செயல்பட போகிறார் அப்படின்றதும் இந்த மெசேஜ்லேயே சொல்லப்படுகிறது. அந்த தூதன் அறிவித்த அந்த மெசேஜில், யோசேப்புக்கிட்ட சொன்ன அந்த மெசேஜில் வெளிப்படுத்தப்படுகிறது. இங்கே தாவீதின் குமாரனாக எப்படி சிங்காசனத்தில் அமர்ந்து ஆளுகை செய்வார் என்பதும் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆனால் அது மரியாள்கிட்ட சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த 2 பாயிண்ட்டையும் மைண்டில் வச்சுக்கோங்க. தாவீதின் குமாரனாக இது ஒன்று மட்டும்தான் அந்த தாவீதின் குமாரன்ற வெளிப்பாடில் இருக்குன்னு நான் சொல்ல வரல. ஆனால் இது வந்து ஒரு மெயின் எம்ஃபசிஸ். அந்த தாவீதின் குமாரன் அப்படின்ற அந்த வெளிப்பாடில் அவர் ராஜா என்பது ஒரு பிரதானமான ஒரு விளக்கம், அர்த்தம், வெளிப்பாடு. ஹல்லேலூயா. சரி, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஆல்ரைட், சரி. இப்போ தாவீது எப்படி இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டார் என்பதை பார்க்க வேண்டியது அவசியம். முதலாவது ஆதியாமம் போங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஆதியாமத்தில் கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து அவனுக்கு பெரிய வாக்குத்தத்தங்கள்லாம் கொடுக்குறாரு. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்த 17ஆம் அதிகாரத்தில் ஒரு வித்தியாசமான காரியம் நடக்கிறது. இங்கே 17ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஆபிரகாமோட ஒரு நித்திய உடன்படிக்கைக்குள் நுழைகிறார். அவரே ஆபிரகாமை அழைத்து அவரே உடன்படிக்கையை ஏற்படுத்தி ஆபிரகாமை தன்னுடைய உடன்படிக்கை நண்பனாக மாற்றுகிறார். இந்த உடன்படிக்கையை இனிஷியேட் பண்ணதே கர்த்தர் தான், ஆபிரகாம் கிடையாது. இன்ஃபேக்ட் 2 உடன்படிக்கையும் ஆபிரகாமோட கர்த்தர் 2 உடன்படிக்கை செய்கிறார். முதலாவது இஸ்ரவேல் தேசத்துக்கான அந்த நிலத்தை குறித்த உடன்படிக்கை. 2வது இந்த தேவ ராஜ்யம் சம்பந்தப்பட்ட இந்த நித்திய உடன்படிக்கை. 2யுமே கர்த்தர் தான் இனிஷியேட் பண்ணுறார். அப்போ கவனிங்க, கர்த்தர் சொல்கிறாரு பாருங்க, 5ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். இனி உன் பேர் ஆபிரகாம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தாப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். இங்கே தான் கர்த்தர் வந்து ஆபிரகாமை அநேக ஜாதிகளுக்கு தாப்பனாக நியமிக்கிறார். சரி, அடுத்து கவனிங்க, 6ஆம் வசனம். உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். இந்த வாக்குத்தத்தத்தை கவனிங்க. இங்கே தான் கர்த்தர் முத ராஜாக்களை வாக்கு பண்ணுகிறார். இங்கே தான். இதுக்கு முன்னாடி யாரும் இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்றது கிடையாது. ஆபிரகாம் தான் முதலாக ராஜாக்கள் அவனிடத்திலிருந்து தோன்றுவார்கள் என்ற வாக்குத்தத்தத்தை பெற்றான். ஆபிரகாம் தான் பெற்றார். முதல் அவர் தான் பெற்றார். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம் இது. சரி, அப்படியே கீழே போய் பார்த்தோம்னா 15ஆம் வசனத்தில் பாருங்கள். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆபிரகாம் எல்லாமே இஷ்மவேல் மூலமாக தான் நிறைவேறும்னு நினச்சிட்டு இருந்தார். சாராள் வந்து இந்த திட்டத்திலே இல்லாதவங்க மாதிரி தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிள்ளை இல்லை. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள்லாம் இப்போ வந்து அவங்க சந்ததி மூலமாக நிறைவேற முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு பிள்ளையே இல்லை. இருந்த ஒரே பையன் ஆகார் மூலமாக பிறந்தவன் இல்லையா? எல்லாருமே அப்படி தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆபிரகாம், சாராள், ஆகார், இஸ்மாயில் எல்லாரும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் 15ஆம் வசனத்தில் பாருங்கள், கர்த்தர் இப்படி சொல்கிறார். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அலையாதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும்.
நான் அவளை ஆசீர்வதித்து, சொல்லுங்க அவளை, அதாவது சாராளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள், சொல்லுங்க அவள் யார்? சாராள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். ரொம்ப அழுத்தம் திருத்தமாக இந்த திட்டங்கள் எப்படி நிறைவேறப் போகுது, யார் மூலமாக நிறைவேறப் போகுது அப்படின்றத கர்த்தர் சொல்லிடுறார். ஆகார் மூலமாக இஸ்மவேலுக்கு ஒரு பிள்ளை இருந்தாலும் அந்த பிள்ளை மூலமாக தேவ திட்டங்கள் நிறைவேறப் போவதில்லை. அவனுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும் ஆபிரகாமின் குமாரன்றதுனால. ஆனால் இந்த தேவ ராஜ்யத்தின் திட்டங்கள் சாராள் மூலமாக ஈசாக்கு, ரைட், ஆபிரகாம், சாராள், ஈசாக்கு இவங்க மூலமாக தான் நிறைவேறப் போகுதுன்றதை கர்த்தர் தெளிவாக சொல்கிறார். ரைட். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இங்கேருந்து நம்மளுக்கு என்ன தோணுது? இந்த ராஜாக்கள் வருவார்கள், இந்த தேசங்கள் உருவாகும். இதெல்லாம் யார் மூலமாக நடக்க போகுது? ஈசாக்கு மூலமாக. ரைட். ஆபிரகாம் சாராளின் குமாரனாகிய ஈசாக்கின் மூலமாக. இது ரொம்ப முக்கியம் தெரிஞ்சுக்கிறது. இங்கே இந்த ஆசீர்வாதம் பார்த்திங்கன்னா ஈசாக்குக்கும் இப்போ 2 பிள்ளைகள் இருந்தாங்க. ரைட். ஆபிரகாமுக்கு இஸ்மவேல் தவிர்த்து சாராள் மரித்த பின்பு கெத்துரா மூலமாக ஒரு சில பிள்ளைகள்லாம் பிறகுறாங்க. அவங்களுக்கும் இந்த ஆசீர்வாதம்லாம் போல் இது ஈசாக்கு மேலே தான் இருந்துச்சு. இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ரைட். சரி, அடுத்து பார்த்திங்கன்னா ஈசாக்கு மேலே இருந்த ஆசீர்வாதம் யாக்கோபு மேலே போச்சு. ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. ரைட். 2 பிள்ளைகள் இருந்தும் 2 பேருக்கும் அந்த சாக்கியம் கிடைக்கல. ரைட். அந்த ஆசீர்வாதம் ஏசா மேலே போகவே இல்லை. அந்த ஆசீர்வாதம் யார் மேலே போச்சு? யாக்கோபு மேலே போச்சு. ரைட். 28ஆம் அதிகாரம் பார்த்திங்கன்னா யாக்கோபு ஈசாக்கு யாக்கோபு மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தையும் யாக்கோபு மேலே வைக்கிறார். 27ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் அந்த மூத்த பிள்ளை மேலே வர வேண்டிய ஆசீர்வாதங்கள். ரைட். த பிளெஸிங் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பார்ன். ஆனால் இங்கே பேசப்படுகிற ஆசீர்வாதங்கள் பார்த்திங்கன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம், ரைட், ஆபிரகாமின் ஆசீர்வாதம். இது ரெண்டையுமே ஈசாக்கு யாக்கோபு மேலே வைக்கிறார். 3ஆம் வசனத்தை கவனிங்க. சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி. இதைத்தான் கர்த்தர் ஆதாம் ஆசீர்வதிக்கிறாரு, நோவாவை ஆசீர்வதிக்கிறாரு, ஆபிரகாம் ஆசீர்வதிச்சார் இல்லையா? அதே ஆசீர்வாதத்தை இப்போ ஈசாக்கு யாக்கோபு மேலே வைக்கிறார். ரைட். 4ஆம் வசனத்தை கவனிங்க. தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியுமாய் தங்குவதுமான தேசத்தை நீ சுதந்திரித்து கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக என்று சொல்லி. கர்த்தருடைய ஆசீர்வாதம், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் யாக்கோபின் மீது வைக்கப்படுகிறது. இது ரொம்ப முக்கியம். 35ஆம் அதிகாரத்துக்கு போங்க. அதே ஆதியாகமம் 35:11ஆம் வசனத்தை கவனிங்கள். இங்கே கர்த்தர் யாக்கோபுக்கு தரிசனமாகி பேசின வார்த்தைகள். பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும். அதே ஆசீர்வாதம் தான் இங்கே பார்க்குறோம் இல்லையா? ஆதாம், நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு மேலே இருந்த அதே ஆசீர்வாதம் இங்கே யாக்கோபின் மீதும் கர்த்தர் பேசுகிறார். சொல்லிட்டு ராஜாக்களும் உன் சந்ததியிலிருந்து பிறப்பார்கள். ரைட். யார் சந்ததியிலிருந்து? ராஜாக்கள். இந்த ஏசாவும் பெரிய தேசமாகிறாரு, அந்த தேசத்தில் ராஜாக்களாக இருந்தாங்க, அது வேறு விஷயம். ஆனால் இந்த தேவ ராஜ்யத்தில் அங்கே தேவ ராஜ்யத்துக்கு சம்மந்தப்பட்ட ராஜாக்கள் இவங்கெல்லாம் எங்கேருந்து வரப்போகிறாங்க? யாக்கோபுக்குள்ளே இருந்து. ரைட். ஹல்லேலூயா. சரி, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. 12ஆம் வசனம், நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன். ஏசா இந்த லிஸ்ட்டில் இல்லை. கர்த்தர் அந்த தேசத்தை யார் கொடுத்தாரு? ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த அந்த தேசத்தை யாக்கோபுக்கு கொடுத்தார். உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன். உன் சந்ததி யார்? இஸ்ரவேல் தேசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் மக்கள் தான் யாக்கோபின் சந்ததி. இன்றைக்கி நம்ம இஸ்ரவேல்னு சொல்கிறோம்ல, அந்த இஸ்ரவேலுக்கு ஏன் அந்த பேர்? ஏன்னா யாக்கோபோட பேரை கர்த்தர் மாற்றி இஸ்ரவேல் அப்படின்னு அழைக்கிறார். இந்த 10ஆம் வசனத்தை கவனிங்க. இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும். அதனால தான் இன்றைக்கி நம்ம இஸ்ரவேல் தேசத்தை இஸ்ரவேல்னு அழைக்கிறோம். இல்லைன்னா அந்த தேசத்தை யாக்கோபுன்னு அழைச்சிருக்கணும். ஆக்சுவலாக யாக்கோபுடைய பேர் தான் இஸ்ரவேல்.
அதனால தான் அந்த தேசத்தை இன்றைக்கி இஸ்ரவேல் என்று அழைக்கிறோம். ஹல்லேலூயா. சரி, மைண்டில் வச்சுக்கோங்க அதெல்லாம். சரி, 49ஆம் அதிகாரத்துக்கு போங்க. இப்போ யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் இருக்கிறாங்க. இந்த 12 பிள்ளைகளில் பார்த்தீங்கன்னா செல்ல பிள்ளை யோசேப்பு மேலே தான் பலமான ஆசீர்வாதங்கள் வைக்கப்படுகிறது. ரைட்? நீங்கள் படித்து யோசேப்போட ஆசீர்வாதத்தை படித்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆசீர்வாதங்கள். அது மட்டும் இல்லை, அந்த மூத்த பிள்ளை மேலே இருந்த ஆசீர்வாதம் வந்து அவன் செய்த பாவத்தினால் அதை அவன் இழந்து போகிறான். அந்த ஆசீர்வாதமும் யோசேப்போட தலையில் தான் வருது. ரைட்? பங்கும் தேசத்தில் பங்கும் பார்த்திங்கன்னா ரெட்டிப்பான பங்கு யோசேப்புக்கு கொடுக்கப்படுகிறது. யோசேப்பை கர்த்தர் பலமாக ஆசீர்வதிக்கிறார். ஆனால் இந்த ராஜ்யத்தின் காரியம், அதாவது ராஜ்யத்தின் காரியம் நம்ம சொல்லும்போது இந்த ஆளுகை, ரைட், ஆளுகை வந்து யோசேப்பின் தலைமுறைக்கு கொடுக்கப்படவில்லை. ஆளுகை யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா யூதா. ரைட்? ஹல்லேலூயா. இங்கே நம்ம ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்துக்கு போங்க, 8ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். இங்கே வந்து யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கும் போது சொன்ன காரியங்கள். ரைட்? 8ஆம் வசனம் பாருங்கள். யூதாவே, சகோதரரால் புகழப்படுபவன் நீயே, உன் கரம் உன் சத்துருக்களின் பிடரியின் மேல் இருக்கும். ரைட்? எங்கே இருக்குமா? உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும். உன் தாப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். இங்கே பார்க்குறோம், யூதாவுக்கு ஆளுகை கொடுக்கப்படுகிறது. யூதாவுக்கு என்ன கொடுக்கப்பட்டது? ஆளுகை கொடுக்கப்பட்டது. அடுத்து கவனிங்க, 9ஆம் வசனம். என்ன அர்த்தம்? பிடரியின் மேல் இருக்கும் அப்படின்னா, இன்னொரு இடத்துல இங்கிலீஷ்லாம் பார்த்தீங்கன்னா நெக் அப்படின்னு போட்டிருப்பாங்க, கழுத்து. கழுத்தில் கையை வச்சிருப்பேன்னு போட்டிருக்குது பேசிக்காக. ரைட்? அப்போ அது எதை காமிக்குது? ஆதிக்கத்தை காண்பிக்குது இல்லையா? ஆதிக்கம், ஆளுகை, அதிகாரத்தை காண்பிக்குது. உன் தாப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள்னா வணங்குவாங்கன்னு போட்டிருக்குது, பவ் பிஃபோர் யூ. ரைட்? அப்போ அதுவும் எதை காமிக்குது? யூதாவுக்கு வந்து ஆளுகை கொடுக்கப்படுகிறத காண்பிக்கிறது. 9ஆம் வசனத்தை கவனிங்க. யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறிப்போனா என் மகனை சிங்கம் போலும் கிளச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான், அவனை எழுப்புகிறவன் யார்? இன்னொன்று இங்கே என்ன சொல்லப்படுகிறது? சிங்கம்னா அதுக்கு என்ன? காட்டுக்கு ராஜா யாருங்க? சிங்கம் இல்லையா? சிங்கம்னு சொல்லும்போது அங்கேயும் பார்த்தோம்னா அதிகாரம், ஆளுகை, பலம், ஒரு ஆதிக்கம், இதை காண்பிக்குது இல்லையா? சிங்கம்னு சொல்லும்போது அதுதான் அந்த படம் தான் கொடுக்கப்படுகிறது இங்கே. ரைட்? பலம், அதிகாரம், ஆதிக்கம், ஆளுகை. 10ஆம் வசனத்தை கவனிங்க. சமாதான கர்த்தர் வருமளவும். சமாதான கர்த்தர் தான் யார்? இயேசு மெசியா. ரைட்? சமாதான கர்த்தர் வருமளவும் கவனிங்க, செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. செங்கோல்னா வந்து அந்த ஆளுகைக்கான அடையாளம் இல்லையா? ரைட்? செப்டர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். எல்லா ராஜாவும் கையில் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி செங்கோல். ரைட்? இன்றைக்கி கூட அந்த ஒரு சிலர்லாம் அந்த மாதிரி டிசைன் பண்ணி அரசியல்வாதி கையிலெல்லாம் கொடுத்துட்ருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ரைட்? ஆனால் ஒரிஜினலாக செங்கோல் வந்து ராஜாக்களுக்கு கொடுக்கப்பட்டது. ரைட்? செங்கோல்னு சொல்லும்போது அது வந்து அதிகாரத்தையும் ஆளுகையும், ரைட், ராஜா என்பதையும் அடையாளப்படுத்துகிறது. அப்போது செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. நியாயப்பிரமாணிக்கன். நியாயப்பிரமாணிக்கன்னா லா கிவர். லா கிவர்னு என்ன அர்த்தம்னா சட்டம் போடுறவன், சட்டத்தை படிக்கிறவன் இல்லை. நியாயப்பிரமாணிக்கன்னா சில சமயம் நம்மளுக்கு அது மைண்டில் சரியாக பதிகிறது கிடையாது. லா கிவர் அப்படின்னா சட்டத்தை போடுறவன் அவன் தான். யார் சட்டம் போடுறவங்க? ராஜாக்கள். ரைட்? நியாயப்பிரமாணிக்கன் சட்டம் போடுகிறவன். அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை. ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். ஹல்லேலூயா. அப்போ இது எல்லாமே என்ன சொல்லுகிறது? இந்த ராஜ்ய பாரம் வந்து யார் மேலே இருக்க போது? யூதா மேலே. ரைட்? யூதா கோத்திரத்திலிருந்து தான் ராஜாக்கள் எழும்புவார்கள். இதை நம்ம பார்க்குறோம். இதையும் கர்த்தர் ஆல்ரெடி சொல்லிட்டார். இப்போது ஒரு முக்கியமான வசனத்தை வாசிச்சுட்டு இன்றைக்கி முடிப்போம். ரைட்? 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா, Hallelujah to Jesus. Hallelujah to Jesus. இல்லை 28 போங்க. இங்கே வந்து தாவீது அவருடைய மரணத்திற்கு முன்பாக, ரைட், அந்த கடைசி காலங்களில் சாலமோனை ராஜாவை ஏற்படுத்துகிறாரு. சாலமோனை இனிமேல் இஸ்ரவேல் மக்கள் சேவிக்கணும்.
தாவீதுடைய அந்த ஊழியர்கள், அவர்கிட்ட இருந்த இந்த வீரர்கள், பலவான்கள், இவங்கெல்லாம் வந்து சாலமனுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். இஸ்ரவேல் மக்களும் சாலமனை சேவிக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். இந்த தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்ற பொறுப்பையும் அவங்கள்ட்ட கொடுக்குறாரு. குறிப்பாக சாலமன்ட்ட கொடுக்குறாரு. மற்றவங்களெல்லாம் சப்போர்ட் பண்ண சொல்கிறாரு. ரைட், இதான் இங்கே நடக்குது. அப்படி அந்த நேரத்தில் தாவீது ஒரு காரியத்தை பேசுகிறார். அதை கொஞ்சம் பார்ப்போம். 4ஆம் வசனத்திலேருந்து வாசிக்கலாம். இப்போதும் இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் என்றைக்கும் ராஜாவாக இருக்கு. அந்த என்றைக்கும்ன்ற வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க. என்றைக்கும்னா ஃபார் எவர், நித்தியமாக, என்றைக்கும். ரைட், அப்படி இருக்கும்போது இது தாவீது என்ன தைரியத்தில் சொல்கிறார்? என்றைக்கும் ராஜாவாக இருக்க. அது முக்கியம். ஏன்னா சாக போகிறதுக்கு முன்னாடி தான் இதை சொல்கிறார். என்றைக்கும் ராஜாவாக இருக்க இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். ரைட், கொஞ்சம் வாசிப்பேன், தொடர்ந்து என் கூட சேர்ந்து வாசிங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என் தகப்பனுடைய வீட்டாரில் எல்லாம் என்னை தெரிந்து கொண்டார். கர்த்தர் வந்து யாரை தெரிந்து கொண்டார்? என்றைக்கும் ராஜாவாக இருக்க, ஃபார் எவர் கிங். யாரை தெரிந்து கொண்டார்? தாவீதை. சரி, அவர் சொல்லும்போது அழகாக சொல்கிற பாருங்க. அவர் யூதாவையும், முதல்ல யூதாவை தெரிந்து கொள்கிறார் இல்லையா? யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள், அதில் யூதாவை தெரிந்து கொள்கிறார். யூதாவின் வம்சத்தில், யூதா வந்து பெரிய கோத்திரம், கோத்திரங்கள்லையே பலத்த கோத்திரம்னா யூதாவின் கோத்திரம் தான். அந்த யூதா கோத்திரத்தில் பல குடும்பங்கள், பல வம்சங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது அத்தனை பேர் மத்தியில் கர்த்தர் தாவீதின் தகப்பன் குடும்பத்தை தலைமையாக தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. இப்போ தாவீதின் தகப்பனுக்கு அநேக குமாரர்கள் இருந்தாங்க, நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஆனால் அத்தனை பேர் மத்தியிலையும் கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டார்? தாவீதை. ரைட், தாவீதை தெரிந்து கொண்டு தாவீதை ராஜாவாக்கி, தாவீதுக்கு தான் அந்த கிறிஸ்து அவனுடைய குமாரனாக அவருடைய வம்சத்தில் பிறப்பார் என்ற வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இப்படி தான் பாருங்கள், அங்கே ஆபிரகாமில் ஆரம்பித்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யூதா கோஸ்திரத்தில் தாவீதுடைய தகப்பன், தாவீதுடைய தகப்பன் குடும்பத்தில் தாவீது. ரைட், இப்படி அந்த வாக்குத்தத்தம் கடந்து வருகிறது. தாவீது தான் அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டார். ரைட், தன்னுடைய வம்சத்தில் கிறிஸ்து பிறப்பார் என்ற வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டார். அது மட்டுமல்ல, ஒரு நிரந்தரமான ராஜ்யத்தையும் கர்த்தரிடத்திலிருந்து தாவீது பெற்றுக்கொண்டார். ரைட், இதுதான் அதுடைய போதனை. அடுத்த வாரம் மெசேஜில் தாவீது எப்படி அதை பெற்றுக்கொண்டார்னு பார்ப்போம். ரைட், வாக்குத்தத்தத்தை இந்த மாதிரி ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்கிறதுனா சும்மா கிடையாது. எப்படி பெற்றுக்கொண்டார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். சரி, இப்பொழுது உங்கள் மத்தியில் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற, இன்னும் இயேசுவை கர்த்தராக ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். இயேசுக்குள்ளே தான் நித்திய ஜீவன் இருக்குது, வேறு யாருக்குள்ளேயும் கிடையாது. இயேசுடைய நாமத்துக்குள்ளே மட்டும்தான் மனுக்குலத்திற்கான மீட்பு இருக்கிறது, பாவ மன்னிப்பு இருக்கிறது. இயேசுக்குள்ளே தான் ஆசீர்வாதம் இருக்கிறது. இயேசுவை உங்களுடைய இரட்சகராக கர்த்தராக ஏற்றுக்கொள்வதை தள்ளி போடாதீங்க. இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், ஏதாவது கன்வீனியன்ட் டைமில் செய்யலாம் அப்படின்லாம் தயவு செய்து தள்ளி போடாதீங்க. இன்றைக்கு இப்போதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஜெபிப்போமா? ரைட், இருதயத்திலேருந்து இந்த ஜெபத்தை நீங்கள் ஏறெடுக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். ரைட், ஏதோ மந்திரம் கிடையாது, சும்மா நம்ம மனப்பாடமாக சொல்கிற காரியம் கிடையாது. உங்களுடைய இருதயத்திலிருந்து மனப்பூர்வமாக நீங்கள் இதை செய்ய வேண்டும். அப்போ தான் இது உங்களுக்கு ஒர்க் ஆகும். ரைட், இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே அறிக்கை பண்ண வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, ஜெபிப்போமா? நான் செய்கிற இந்த ஜெபத்தை உங்கள் இருதயத்திலிருந்து நம்பிக்கையோட, விசுவாசத்தோடு ரிப்பீட் பண்ணுங்கள். ரைட், கர்த்தர் உங்களை இப்பொழுதே ரட்சிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீர் வானத்தையும் பூமியும் படைத்தவர், சர்வ வல்லவர். எங்களுக்காக நித்திய மீட்பை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிறைவேற்றி வைத்திருக்கிறீர். பிதாவே, எனக்காக இயேசுவை நீர் இந்த பூமிக்கு அனுப்பினீரே, ஸ்தோத்திரம். நான் மீட்கப்பட வேண்டும் என்று, நான் அழிந்து போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எனக்காக இயேசுவை அனுப்பினீரே, ஸ்தோத்திரம். இயேசு தேவகுமாரன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுதான் இரட்சகர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன்.
இயேசு எனக்காக, என் பாவத்திற்காக சிலுவையிலே மரித்தார் என்பதை விசுவாசிக்கிறேன். அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்தார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது நான் இயேசுவை என்னுடைய சொந்த இரட்சகராக, கர்த்தராக ஏற்றுக்கொள்கிறேன். அவரை நான் இப்பொழுது அறிக்கை செய்கிறேன். இயேசுவே என் கர்த்தர், இயேசுவே என் இரட்சகர். பிதாவே, இப்பொழுது நான் உம்முடைய வார்த்தையின்படி மறுபடியும் பிறந்திருக்கிறேன் என்பதை விசுவாசிக்கிறேன். பிதாவே, நீர் என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்றினபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, இயேசுவின் இரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரித்தபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பிதாவே, இனி நீர் என் வாழ்க்கையை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய பாதைகளை எனக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, இயேசுவுக்குள் என்னை நிலைநாட்ட வேண்டுமா ஜெபிக்கிறேன். எனக்கு நீர் ஒரு நல்ல சபையை காண்பிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். வேதத்தை போதிக்கிற, பைபிளை போதிக்கிற ஒரு நல்ல சபைக்கு நீர் என்னை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவை, நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த ஜெபத்தை செஞ்சிருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை இப்பொழுதே ரட்சித்திருக்கிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையாக மாறி இருக்கிறீர்கள். இனி நீங்கள் அனுதினமும் டெய்லி பைபிளை வாசிக்கணும். ரைட்? பழைய ஏற்பாட்டை வாசிக்கணும், புதிய ஏற்பாட்டையும் வாசிக்க வேண்டும். ரைட்? ரெண்டையும் வாசிங்க கட்டாயமாக. பைபிளை வாசிக்காமல் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ உங்களால் முடியவே முடியாது. ரைட்? அதனால் பைபிள் வாசிப்பது அதிமுக்கியம். ரெண்டாவது, ஒவ்வொரு நாளும் பிதாவிடத்தில் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையை குறித்து அவர்கிட்ட பேசுங்க, குடும்பத்தை குறித்து பேசுங்க, எதிர்கால திட்டங்களை குறித்து பேசுங்க, நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள், சாதிக்க வேண்டிய விஷயங்கள், இதை குறிச்செல்லாம் கர்த்தர்கிட்ட பேசுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, அடுத்து பாருங்கள். கர்த்தாவே என்னை வழி நடத்துங்கன்னு கேட்டு ஒரு நல்ல சபைக்கு போங்க. அவர் காண்பிக்கிற ஒரு நல்ல சபைக்கு போங்க. ரைட்? பைபிளை போதிக்கிற சபை, அது ரொம்ப முக்கியம். ரைட்? பைபிளை போதிக்கிற நல்ல சபைக்கு போங்க. ஏன்னா மற்ற கிறிஸ்தவர்களோட உங்களுக்கு ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். ரைட்? அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரங்களால வார்த்தையை நீங்கள் கேட்கணும், கற்றுக்கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். ரைட்? அதனால் கட்டாயமாக நீங்கள் ஒரு நல்ல சபைக்கு போகணும். அதையும் செய்யுங்க. ரைட்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையில் இயேசுவை அறிந்து கொள்ளுங்கன்ற தலைப்பில் நாம் இந்த இயேசுவை குறித்த அந்த போதனையை பப்ளிஷ் பண்ணுறோம். வாரம் வாரம் கேளுங்க. இயேசுவை குறித்த அறிவில் வளருவீங்க, இயேசுக்குள்ளே பலப்படுவீங்க, கட்டப்படுவீங்க. வாரம் முழுவதும் பைபிளில் இருந்து, தேவ வார்த்தையிலிருந்து பல காரியங்களை போதிக்கிறோம். கேட்டு பயன்பெறுங்கள், உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த போதனை உங்கள் குடும்பத்தார், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், உங்களுக்கு தெரிந்த விசுவாசிகள், உங்களுக்கு தெரிந்த ஊழியக்காரவங்க எல்லாருக்கும் அனுப்பிச்சு வைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.